தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் ஊனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் கார்த்திகா உள்ள வாமா. ஏன் அங்கேயே நிக்கிற? வா. தாத்தா அது எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? அதுலதான் ஒண்ணும் இல்லையே. அததான் யாரோ திருடிட்டாங்களே. தாத்தா இது இது எப்படி? அந்த காலத்து பெரியவங்க ஏற்பாடு பண்ண ரகசிய பொட்டிமா இது. இந்த பொட்டிக்குள்ள இப்படி ஒரு ரகசிய ஏற்பாடு இருக்குன்னு திருட வந்தவனுக்கு கூட தெரியாது. அப்போ திருடு போனது? அதெல்லாம் முருகனை பத்தி யாராரோ எழுதின பாடல்கள் அடங்கின சுவடி. நம்ம பாதுகாத்துக்கிட்டு வந்தது இந்த சுவடிகள் தான். ஓ. தாத்தா நிஜமாவே நீங்க பெரிய ஆள் தான் தாத்தா. உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. இப்படி ஒரு மேஜிக் பாக்ஸ் நீங்க வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இந்த சுவடிகள்ல என்ன தாத்தா இருக்கு? ஆமா அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே நவபாஷான வேல்னு, அது எங்க இருக்குங்கிற ரகசியம் இதுல இருக்கா? அந்த வேல் எங்க இருக்குங்கிற ரகசியம் இதுல இல்லம்மா. ஆனா அந்த நவபாஷான வேலை பத்தின மத்த விவரங்கள்லாம் இருக்கு. என்ன இருக்கு? அந்த நவபாஷான வேல்ல என்னெல்லாம் இருக்கு, அதனால என்னென்ன வியாதிகள் குணமாகும், அதுல என்னெல்லாம் சக்தி இருக்கு அப்படிங்கிற விவரம் எல்லாம் இருக்கு. இதைத்தான் நம்ம பாதுகாத்து பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். இது தாத்தா இது கதிரேசனுக்கு தெரியுமா? ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அவனுக்கு எந்த ரகசியத்தையும் வச்சுக்க தெரியாது. அவன் எல்லார்கிட்டையும் உளறிடுவான். அதனாலதான் அவங்ககிட்ட இதை பத்தியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவனுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி திருடு போன சுவடிகளை மட்டும்தான் தெரியும். தாத்தா இத பத்தின ரகசியத்தை ஏன் என்கிட்ட மட்டும் சொன்னீங்க? நீங்க உங்களுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்க வேண்டியதானே? இப்ப பாருங்க, கதிருக்கு இது தெரிஞ்சதுன்னா என்ன தானே தப்பா நினைச்சுப்பாரு. அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடும். அவனுக்கு எப்படிமா தெரிய போகுது? நீயோ நானோ சொன்னாதானே தெரியும். இதை பத்தி அவங்ககிட்ட மூச்சு விட வேண்டாம். இப்ப நான் உங்ககிட்ட இதை சொல்றதுல கூட ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன ஏதுங்கிற விவரமெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்.
வாமா. ப்ரொஃபஸர், நான் கணேசன் பேசுகிறேன். மொத்தம் 4 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இதில் ஆவடியப்பட்டு நான் எடுத்த சுவடிகள். அதில் எழுதியிருக்கதை அப்படியே படிக்கிறேன். எனக்கு அர்த்தம் தெரியல, அதனால் அதில் எழுதியிருக்கதை நான் அப்படியே படிக்கிறேன். முதல் சுவடி, இதில் 3 வரி தான் எழுதியிருக்கு. நீலமயில் மேவி வரும் நித்த நிருள் போக ஓலமிடும் கோழி உயர்ந்த கொடி குமரன். சேவனைய கண்வள்ளி தேன் அளிக்க உண்டபிரான் கால பயம் போக்கும் கந்த பெருமானே. ஹலோ ப்ரொஃபஸர் சார். கணேசன், என்ன வேலை பார்க்குறீங்க? அறகுறையாவா? புரியல சார். என்ன, எதை சொல்கிறீங்க? நீங்கள் அனுப்பி வச்சிங்களா வாய்ஸ் மெசேஜ், அந்த சுவடியில் இருக்கிறத படித்து தான் அனுப்புனீங்க. ஆமாம் சார். அது ஓகே சார். அதில் நமக்கு தேவையான தகவல் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்தால் ஐயர்கிட்ட கொடுங்க, அவருக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் முருகனோட கவச பாடல்கள், துதிப்பாடல்கள். வேல் பற்றி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதை பாருங்க கணேசன், உங்களுக்கு நல்லா தெரியுமா அந்த ஆவடையப்பன் தான் இந்த சுவடைகளை வச்சிருந்தாருன்னு? ஆமாம் சார், இதுதான் பொட்டியில் வச்சிருந்தாரு. சரி, அதை விடுங்க. நான் இப்போ போகிற இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போகிறீங்க? அந்த வீராயை பார்க்க போகிறேன். முடிஞ்சா அந்த வீராய்கிட்ட இருக்கிற சுவடிகளை எடுக்க முயற்சி பண்ணுறேன். அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார்? ஓகே, வெயிட் பண்ணுறேன். நீலமயில் மேவி வரும் நித்த நிருள் போக. இந்த பாட்டை தானே கணேசன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சான். ஓலமிடும் கோழி உயர்ந்த கொடி குமரன். யாரு? சேவனைய கண்வள்ளி தேனளிக்க உண்ட பிரான் காலபயம் போக்கும்
கந்த பெருமானே கால பயம் போக்கும் கந்த பெருமானே என்ன சார் எதாவது வேணுமா சார்? இப்போ யாரோ இந்த பக்கம் பாட்டு படிச்சுட்டு போன மாதிரி இருந்தது. யாரு? அவனா? அவன் சின்ன பையன் சார். கந்தன் பேரு பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான். ஏன் சார் கூப்பிடணுமா அவனை? இல்லை, பரவாயில்ல. ஓகே சார். வேண்டாம். கணேசன் வாய்ஸ் மெசேஜில் அனுப்பின அதே பாட்டை இந்த பையன் பாடிட்டு போகிறான். வைரவா, யார் இது? கணேசன். கணேசனா? பேர் சொல்லிருக்க. இவன் தானா அது? கையில என்ன? உங்களுக்கு கொடுக்கதான் எடுத்துட்டு வந்தேன் ஆவுடியப்ப கிட்டேருந்து. இது ருத்ராவுக்கு தெரியுமா? தெரியாது. அவகிட்ட ஏன் சொல்லல? இந்த மாதிரி விஷயத்துல நான் யாரையும் நம்புறதில்லை. அப்படித்தான் இருக்கணும். இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே பழைய நூற்றாண்டு சேர்ந்த எழுத்துக்கள், பாட்டுக்கள். எல்லாமே பாதியில் முடியுது, இல்லைன்னா பாதியில் ஆரம்பிக்குது. அதான் மீதி சவுடிகளை தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த ஊரில் தான் இருக்கணும். அது கிடைச்சா நமக்கு முழு தகவலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை தந்துட்டு போகலான்னு வந்தேன். என்கிட்டையும் சில சுவடிகள் இருக்கு. ஒருவேளை அதுவும் சேர்ந்து ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம். நல்லதான் போச்சு. உங்ககிட்டயும் இருக்கா? நான் போராடி வாங்கின சுவடிகள் அது. அதுல முதல் சுவடியை நீ படிக்காத, மிச்சத்தை படி. புரியுது. காலாதீத பதிவுள்ள பெட்டி இது. உள்ளே இருக்கிறது சக்தி வாய்ந்த சுவடிகளாக தான் இருக்கும். அதை சாந்தப்படுத்துகிற மாதிரி சின்னதாக ஒரு சாந்தி பூஜை பண்ணிட்டு தான் துவங்கணும். இது எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியும். என்னோடய தொழிலாக தான், என் அனுபவமாக தான். அதனால் என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க. சின்ன பூஜை தான், முடிச்சுட்டு கூப்பிட்றேன். எல்லா சவுடிகள் இருக்கிற பழைய எழுத்துக்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். சீக்கிரம் ஆகட்டும், காத்திருக்க. வைரவா,
நான் அப்புறமா பேசுகிறேன். இல்லை இல்லை, நான் உனக்கு வார்ன் பண்ண தான் கால் பண்ணேன். இங்கே எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நீ எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு. சரி ப்ரொஃபஸர், நான் பார்த்துக்கிறேன். கார்த்திகா, என்ன மூட் அவுட்டா? கவலைப்படாதீங்க, அந்த பெரியவரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏரியால இருக்காரா இல்லையான்னு சந்திரன் விசாரிச்சுட்டு வரட்டும். இங்க இல்லனா நல்லூர் கோயிலுக்கு போயிடலாம். பார்க்கலாம். இந்த பையனும் எனக்கு எதை தரப்போகுதுன்னு தெரியல. நாம ஒன்னு தேடுறோம், ஆனா கிடைக்க போறது எதுன்னே தெரியல. பட் கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் என் அப்பாவுக்கு அது பயன்படணும். அவர் எந்திரிக்கணும். நிறைய இழந்திருக்காரு, எனக்காக, என் அம்மாவுக்காக.